வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இனி நமக்கு வந்து 40 டேஸ் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. தட் இஸ் அக்டோபர் 12 அன்னைக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இன்னையில தட் இஸ் வந்து செப்டம்பர் 1ல இருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 40 டேஸ் தான் இருக்கு. ஸோ எப்படி இந்த 40 டேஸ்ல ஃபாஸ்டஸ்டா வந்து நம்ம கவர் பண்றது, கம்ப்ளீட் சிலபஸை வந்து எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற டவுட் இருக்கும். அது மாதிரி எந்த மாதிரி படிக்கலாம் இந்த எக்ஸாம் டைம், இந்த டைம்ல வந்து இந்த 40 டேஸ் போதுமா நான் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சரா ஆகலாம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதுல நம்ம என்னென்ன ஸ்பெஷலா பண்ண போறோம் அப்படிங்கிறது, நீங்க எந்த மாதிரி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதும், தென் வந்து எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸும் வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண நோட்ஸ், தட் இஸ் வந்து நம்ம யூனிட் 1ல இருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யூனிட் 9 மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அதுவுமே வந்து சீக்கிரமா நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து 6 ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து இது வரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்க ஜாயின் பண்றவங்களுக்கும் அந்த ப்ரீவியஸ் நோட்ஸ் சீரிஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது போக இனிமேல் டெய்லி தட் இஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து யூனிட் வைஸ் இருக்கும். ஓகே, ஒன் டே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதோட கூகுள் ஃபார்ம்ல வந்து நான் அதோட ரிவிஷன் டெஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த யூனிட் டெஸ்ட் பத்தின அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்னு ஒரு 100 MCQ வந்து நம்ம கான்செப்டோட அதை லேர்ன் பண்ணிக்க போறோம். ஓகே, இதெல்லாம் வந்து இதுக்கான நோட்ஸ் வேணும், PDF வேணும், ரிவிஷன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். அது தவிர எல்லா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்குமே முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசா இதுவரைக்கும் நம்ம சேனல் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சிலபஸ் எல்லாமே. ஸோ புதுசா இப்போ தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த 40 டேஸ் அப்படிங்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். பிகாஸ் முன்னாடி மல்டிமீடியா இருக்கும். இப்போ மல்டிமீடியாலாம் கிடையாது. நம்ம அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ப்ரிப்பேர் பண்ணா தேவையில்லாததை படிக்கிறதுல அதுல டைம் வேஸ்ட் பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைமை வந்து நம்ம எஃபிஷியன்ட்டா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்மார்ட்டா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ வந்து எந்தெந்த பாயிண்ட்ல வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து இத பண்ண முடியுங்கிறதுனால சிலபஸ் டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ட் காப்பி கையில வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கைடு இருக்கணும். தட் இஸ் வந்து இதுதான் சிலபஸ், இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, அதுக்கு வந்து இப்போ நம்ம சேனல்ல வந்து நம்ம நிறைய உங்களுக்கு அதை கைட் பண்றதுக்கான வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டாபிக் வந்து தியரட்டிக்கலா பார்ப்போம். அது வந்து எப்படி கொஸ்டின் ஓரியன்டா கேட்கறாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு இருக்காது. அதுக்கு வந்து கைடு தேவை. ஸோ வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து இப்போ நம்ம சேனல்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு வேற சில டாபிக் வந்து வேற ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ எதுக்கு எதை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும். அந்த கைடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து அதுதான். ஸோ வந்து எப்படி லேர்ன் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம லேர்ன் பண்றது தான் வந்துட்டு ஒரு கைடு வந்து கண்டிப்பா தேவைங்கிறதுனால நீங்க வந்து ஒரு சேனல், ஏதாவது ஒரு சேனல் வந்து நீங்க ஒரு டாபிக்ஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். கன்சிஸ்டண்டா ஒரே சேனலா இருந்தா அந்த வே வந்து நல்லா இருக்கும். எனிஹவ் வந்து நீங்க வேற ஒரு சேனல்ல ஒரு டாபிக் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்றதுல தப்பே இல்லை. ஓகே, ஸோ ஒரு கைடன்ஸோட வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் வந்து நமக்கு எல்லா டாப்பிக்கும் வந்து நமக்கே தெரியாது. நமக்கு டவுட்ஸ் வரலாம். அந்த டவுட்ஸ் வந்ததுன்னா அதில் கிளாரிஃபை பண்றதுக்கு நமக்கு ஒரு கைட் தேவை. ஸோ எந்த டைம்னாலும் நீங்க அதான் டவுட்ஸ் கேளுங்க. நான் அதுக்கான கமெண்ட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த 99% நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசனால மிஸ் ஆயிருக்கலாம், நான் பார்க்காம அது மாதிரி போயிருந்தா தான் ரிப்ளை பண்ணாம இருப்பேன் தவிர, நான் பார்க்குற எல்லா டவுட்ஸுமே வந்துட்டு அதிலேயே வந்து நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்க என்ன டவுட்ஸ்னாலும் எப்போனாலும் கேட்டுக்கலாம். இந்த 40 டேஸ்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம்ல நீங்க வந்து பர்சனலா டைரக்ட் மெசேஜ் கூட பண்ணிக்கலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கரெக்டா பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் இருக்கணும். ஸோ நம்ம சேனல்ல வந்து நம்ம ஷெட்யூல் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஷெட்யூல் இருக்கும், என்னென்ன டேட்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டடி பிளானர் மாதிரி இது மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. வீக் 1 தட் இஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அதுல அன்னன்னைக்கு உள்ள ஷெட்யூல் படி நம்மளோட டாஸ்க்கை முடிச்சோமா அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. சப்போஸ் பெண்டிங்கா இருந்ததுனால அதை ஸ்பிளிட் பண்ணி அந்த வீக்குள்ள கண்டிப்பா முடிச்சு ஆகணும். பிகாஸ் 40 டேஸ்ல வந்து நம்ம இதை முடிச்சு ஆகணுங்கிறதுனால ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக முடியாது. நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே நமக்கு இன்னொரு சாப்டர் இருக்கும். அதுவும் இதுவும் பண்ண கஷ்டமா இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி அதை ஸ்பிளிட் பண்ணியாச்சு நம்ம கண்டிப்பா அதை முடிக்கிறதுக்கான டைம் அந்த வீக்குள்ள நீங்க பண்ணிடணும். ஸோ ஒரு செக்லிஸ்ட் உங்களுக்குன்னு ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய
ரிவிஷன் டெஸ்ட், ஓகே, மார்க் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் மாதிரி நிறைய நம்ம அட்டெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்ம படிச்சா மட்டும் போதாது, அது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கங்கிறதும், அதை குயிக்காக நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் பார்க்கறதுனால நம்ம 50% ஆஃப் மார்க்ஸ் தான் வந்து ரீச் பண்ண முடியும். 100% எய்ம் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் வந்துட்டு OMR இந்த மாதிரி OMR ஷீட் வந்து நான் உங்களுக்கு ஒரு மாடல் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோட லிங்க்ல கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல்லையும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸும் லாஸ்ட் ஃபியூ டேஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த குவிக்னஸ் வந்து அந்த டைமில் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீண்ட நினைவாற்றலுக்கு திருத்தம் முக்கியமானது அப்படிங்கிறது. தட் இஸ் வந்து ரொம்ப நாள் நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணா மட்டும் போதாது. அட்டன் பண்றதுனால என்ன ஆயிரப்போகுது, இது தப்பான கொஸ்டின், அதோட முடிஞ்சது, இந்த கொஸ்டின் கரெக்ட் அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? தப்பா இருக்கா, அது எது தப்பு, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அது எந்த இடத்துல நம்ம வீக் ஆகிறோம், லேக் ஆகிறோம், எதனால இந்த மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் இருந்து அதை அனலைஸ் பண்ணி நீங்க உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கான யூஸே. ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்றோம், ப்ராக்டிஸ் பண்றோம். ப்ராக்டிஸ் பண்றது வந்து எப்படி, ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்றோம். அதுல ஏதாச்சும் மிஸ்டேக் வந்ததுன்னா கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ சீக்வன்ஸும் இருந்தாதான் நம்மளால டாப்பர்லாம் வர முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து எய்ம் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 10க்குள்ள அப்படி எய்ம் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி எதுல நம்ம தப்பு பண்றோம்னு கரெக்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்களோட லேர்னிங் வந்து எஃபிஷியண்டா இருக்கும். ஸோ இன்னொரு இது என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு, 40 டேஸ் தான் இருக்கு, எல்லாரும் முன்னாடி இருந்தே படிக்கிறாங்க, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லது இவ்வளோ நாள் படிச்சேன், எதுவுமே ஞாபகம் இல்லை, எதுவுமே எல்லாமே எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த 40 டேஸ்க்குள்ள நான் எப்படி அட்டன் பண்ற அளவுக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னாலும் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு இருக்கும். படிக்காம ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு எதுவுமே நம்ம இது வரைக்கும் படிக்கலையே அப்படின்ட்டு இருக்கும். எனிஹவ் இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். தட் இஸ் வந்து இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கிற டைம்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் ஒரு 15 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் நீங்க படிக்க உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு நார்மல் டைம்ல நம்மளோட பிரெயின் ஒர்க் ஆகிற டைம்ல 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். அதுவே நீங்க வந்து இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க, உங்க டீச்சர் ஆர் மேம் ஆர் சார் வந்து நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே வராங்க அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு. நம்ம ஒரு தேர்ட் பெஞ்ச்ல இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபுல்லா அந்த கொஸ்டின் கேட்கறாங்க, அதுல செகண்ட் கொஸ்டின்ல எல்லாம் கேட்டே வராங்க, செகண்ட் பெஞ்ச் ஃபுல்லா கேட்டே வராங்க. தேர்ட் பெஞ்சில் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கேட்க ஸ்டார்ட் பண்ணவுமே படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவங்க அந்த டைம்ல ஒரு 10 பேர்கிட்ட கேட்குற அந்த ஒரு டைம்ல வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம 15 மினிட்ஸா படிச்சோம். ஒரு தெளிவா இல்லாத ஒரு கொஸ்டினை நம்ம கிளியரா படிச்சு ஆன்சர் பண்ற ஒரு எபிலிட்டி அதுல கிடைக்கும் நமக்கு. பிகாஸ் நமக்கு அந்த நேரம் நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னா அசிங்கமா இருக்கும், அதை திட்டுவாங்க, அடிப்பாங்க, பனிஷ்மெண்ட் ஏதோ வாங்க போறோங்கிற ஒரு பயத்திலயோ ஏதோ ஒரு இதுல நம்ம பிரெயின் வந்து அப்போ கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம படிக்கும்போது டைமிங் 15 மினிட்ஸ் எடுத்து படிக்கிற கொஸ்டினா வித்தின் 5 மினிட்ஸ்ல நீங்க படிப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி டைம் பீரியட் தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க டைம் பீரியட். ஓகே, இந்த 40 டேஸ் அப்படிங்கிறது நீங்க 1 இயரோ 6 மந்த்ஸோ படிக்கிறப்ப இருந்த உங்களோட அந்த எபிலிட்டி மாதிரி பிரெயினுக்கு இப்போ இருக்காது, இன்னும் ஷார்ப்பா இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து என்னால முடியுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு டவுட்டே கிடையாது. உங்களால முடியும். இந்த டைம் உங்க பிரெயின் வந்து ஷார்ப்பா இருக்கும். உங்க பிரெயின் வந்து எதனாலும் கிராஸ் பண்ணிக்கும். பிகாஸ் டைம் கம்மியா இருக்குங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ அந்த டென்ஷனை நீங்க வச்சுட்டு இல்லாம அதை வந்து ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அதே வந்து டென்ஷனா என்னால முடியாதுன்னு நினைச்சு அந்த அவங்க சார் கேட்க வராங்களேங்கிற பதட்டத்துல நம்ம அந்த கொஸ்டினை வந்து படிக்காம இருக்கிறத விட இப்ப கேட்டுருவாங்க அதுக்குள்ள நம்ம படிச்சிடணும் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த படிச்சிடலாம், நம்ம இப்ப சொல்லிடலாம் அப்படிங்கிற பாசிட்டிவா அதை படிச்சீங்க அப்படின்னா குவிக்கா உங்களால படிக்க முடியும். ஸோ இந்த 40 டேஸ்ங்கிறது உங்களுக்கு லைஃப்ல கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான ஒரு சான்ஸ். ஓகே, உங்க லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற ஒரு சான்ஸ் அப்படிங்கிறத நினைச்சு யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ரீச் பண்ண முடியும். அதுக்கான கைடன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து நான் கொடுப்பேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் முடியுமோ ஒரு யூனிட்ல இருந்து நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-4 சாப்டர்ஸ்க்கு ரெடியா இருக்கு. மற்றதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த எந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் நான் ரெடியா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை வந்து உங்களோட எஃபர்ட் ஃபுல்லா போட்டு படிங்க, டவுட்ஸ் கேளுங்க. இன்னும் எந்த மாதிரி சாப்டர் வந்து மிஸ் ஆயிருக்கு, இந்த டாபிக் வந்து போடுங்கன்னு சொன்னாலும் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே, நீங்க வந்து அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. நம்ம அந்த தட் இஸ் வந்து MCQ வச்சு அந்த கான்செப்ட் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கூட
20 டேஸ்ல வந்து நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். ரிமைனிங் 20 டேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமா போதும் நமக்கு ஒரு எக்ஸாம் வந்து நம்ம வந்து நல்ல மார்க்ல கிளியர் பண்றதுக்கு. ஸோ வந்து இத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா தூங்கணும். தென் வந்து உங்களுக்கு எக்சர்சைஸ் ஒரு சின்ன வாக்கிங் போய்க்கலாம். ரொம்ப வந்து டென்ஷனா இருக்கிற நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ் அதுக்குன்னு அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க 1 ஹவர் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்க ஏத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாம ஒரு 5, 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு உங்க நெய்பர்ட்ட பேசுறது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சோஷியலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெடிடேஷன் ஆர் வந்து ப்ரேயர் பண்றது அந்த மாதிரி உங்களோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவையான அளவு தூங்கி ரெஸ்ட் எடுத்திருந்தா தான் உங்களோட படிப்பும் நீங்க பிரெயினும் ஷார்ப்பா இருக்கும். அதை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதர் தன் தட் இந்த 40 டேஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் உங்களோட ஃபுட் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருங்க. அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல வந்து ஏதாச்சும் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத ஃபுட் எல்லாம் எடுத்து சிக் ஆகி அந்த மாதிரிலாம் ஆகாம நல்ல உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. அதனால நம்ம படிக்க முடியாம போற சிச்சுவேஷன், எக்ஸாம் டைம்ல ப்ராப்ளம் வர மாதிரிலாம் இல்லாம ஹெல்த் கான்ஷியஸா இந்த டைம் பீரியட மட்டும் நீங்க அந்த மாதிரி தேவையில்லாத சில சிக்கல்கள் வராம பாத்துக்கோங்க. படிப்புக்காக மட்டும் டைம் ஒதுக்குற மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்காம உங்க கிட்ஸையும் நல்லா கேர் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஹெல்த்தும் அது பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தா நமக்கு இந்த டைம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளான்டா எல்லாமே பார்த்து பார்த்து செய்யுங்க. ஸோ வந்து நீங்க இப்போ இத பத்தி கவலைப்படாதீங்க. வருங்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம். நிகழ்காலத்தில் சிறப்பாய் செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மாறும் அப்படிங்கிற கோட்ஸ் தான் வந்து நான் அந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் வந்து இப்ப நம்ம ஐயோ! இப்ப எனக்கு டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்லன்னு அத பத்தி யோசிச்சு நீங்க இப்ப இருக்கிற பிரசன்ட் டென்ஸ நீங்க வேஸ்ட் பண்றீங்க. ஓகே, அந்த தாட்டே வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற நாளு, இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணத கரெக்ட்டா பண்ணி முடிங்க. ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டே நல்லாருக்கும். அப்படி நல்லாருக்கும். ஸோ வந்து இந்த 40 டேஸும் நமக்கு வந்து டெய்லி நம்ம நமக்கான வேலைகள பண்ணணும் அப்படின்னா, இதோட பிரதிபலன நீங்க வருஷக்கணக்குல என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இத பத்தி நீங்க கவலைப்பட்டு, உங்களோட ஃபியூச்சர வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, டெய்லி டெய்லி இருக்கிறத ஸ்மூத்தா நம்ம அத ஒரு பீஸ்ஃபுல்லா கொண்டு போங்க. ஓவர் டென்ஷன் தேவையில்ல. பாசிட்டிவா நினைங்க. எப்படியும் நான் தான் இதுல வந்து பாஸ் பண்ணுவேன். இதுல நான் வந்து போஸ்டிங் எனக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத டெய்லி காலையில எந்திச்சு உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த வேலைய. கண்டிப்பா எல்லாமே நல்லா நடக்கும். பி பாசிட்டிவ், பி மோட்டிவேட்டட். ஓகே. இப்ப நம்ம ரிவிஷன் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு மாடலுக்காக நான் எடுத்த ஒரு OMR ஷீட். ஓகே. இதுல வந்து நமக்கு இதோட பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன். இதுல வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. நம்மளோடது படி 150 கொஸ்டின்ஸ் வருங்கிறதுனால இந்த மாடல் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க குயிக்கா அந்த டைம்க்குள்ள நம்மளால அத அட்டெண்ட் பண்ண முடியுதா? அப்படின்ட்டு ஒரு 2 டெஸ்ட்டாவது இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிராக்டிஸா இருக்கும். ஓகே. இத வந்து நீங்க பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஜெராக்ஸ் காப்பி ஒரு 2 ஆர் 3 காப்பீஸ் போட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. இதோட லிங்க் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃபா ஷேர் பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க 40 டேஸ்க்கான ஒரு ரிவிஷன் ஷெட்யூல். ஓகே. இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தென் வந்து டெலிகிராம் சேனல்லயும் வந்துட்டு நான் ஷேர் பண்றேன். ஓகே. இதுல என்னென்ன டேஸ் வந்து டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 2 அதாவது நாளையில வந்து நம்ம அ செப்டம்பர் 2 வந்து யூனிட் 1ஓட ரிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். ரெக்கார்டட் வீடியோ. ஓகே. அத வந்து நீங்க ஜஸ்ட் வந்து எல்லா தியரிட்டிக்கல் கான்செப்ட்டும் நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மோர் தேன் 100 கான்செப்ட் வந்து அதுல நான் யூனிட் வைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. இம்பார்ட்டன்ட்டா எந்தெந்த டாபிக் வந்து ஃப்ரீக்வென்ட்டா கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூகுள் ஃபார்ம்ல வந்து நான் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபார் மெம்பர்ஸ்க்கு தான் இந்த டெஸ்ட் வந்து மெம்பர்ஸ்க்கு. ஓகே. ஸ்பெஷலா வந்து டெஸ்ட் மட்டும் மெம்பர்ஸ்க்கு வந்து கூகுள் ஃபார்ம்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க வந்து அந்த டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அட்டெண்ட் பண்ணிட்டு அதோட பிடிஎஃப் வேணாலும் நீங்க அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் டே என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் வந்து நான் ஒரு 30 தான் பிளான் பண்ணியிருக்கேன். 30 ஆர் 50 எம்சிக்யூ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஓகே. 30 இஸ் பெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டெய்லி பண்றதுனால உங்களுக்கு அந்த டைமிங்கும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் நீங்க ரிவைஸ் பண்ணணும். நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்போது அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாரி இருக்கும். அதனால ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பெஸ்ட்டான உங்களுக்கு வந்து முக்கியமான டாபிக்ல இருந்து நான் செலக்டிவா குடுக்குறேன். ஓகே. ஸோ 30 மார்க்ஸ்க்குள்ள டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்லோட் ஆயிரும் கூகுள் ஃபார்ம்ல. இது வந்து ஒரு நாள் நடக்கிற விஷயம். நெக்ஸ்ட் டே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சேம் உங்களோட அந்த கொஸ்டின் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 30னா எக்ஸ்ட்ரா ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து ஓவரால் 100 எம்சிக்யூஸோட கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் டே. ஓகே. அப்ப எந்த மாரி கொஸ்டின் கேட்குறாங்க, அதுல என்ன மாரி கான்செப்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். உங்களோட லேகிங் பாயிண்ட் எல்லாமே அதுல பார்த்துக்கலாம். ஸோ அதுல தரோவா வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த யூனிட்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வியூமே உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஸோ அப்போ வந்து 2 டேஸ் ஆகும்போது நம்ம யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிற மாரி இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா.
நெக்ஸ்ட் யூனிட் 2 வந்து ஸ்டார்ட் பண்றது 4 அன்னைக்கு சேம் அதே மாரி ரிவிஷன். அந்த ரிவிஷன் பண்றப்போ ஒரு நோட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு அதுவும் மெம்பர்ஷிப்புக்கு வந்து நோட்ஸும் தட் இஸ் ஷார்ட் நோட்ஸா இருக்கும் அது. ஓகே டிபிஎம்எஸ் ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. டிபிஎம்எஸ் ஓட ரிவிஷன் வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல ஷார்ட் நோட்ஸா வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஒரு யூனிட் ரிவைஸ் பண்ண அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து மெம்பர்ஷிப்க்கு வந்து நோட்ஸ் பிடிஎஃப்ல வந்து ஷேர் ஆயிரும். அதே மாரி டெஸ்ட்டும் வந்து ஷேர் ஆயிடும். அது மெம்பர்ஸ்க்கு. ஓகே. அதர் தன் தட் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து ரிவிஷனோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு, நீங்க ஹேண்ட் ரிட்டன்ல நோட்ஸ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். தட் இஸ் வந்து உங்களோட இஷ்டம். சில பேருக்கு வந்து பிடிஎஃப் வேணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி அத நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம யூனிட் 2 வந்து 4 அண்ட் 5 அன்னைக்கு நடக்குது. இது வந்து நமக்கான ரிவிஷன். பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரிவைஸ் பண்றீங்க 2nd அன்னைக்கு, 3rd அன்னைக்கு நம்ம யூனிட் 1 வந்து பண்றீங்க அப்படின்னா, த நெக்ஸ்ட் டே யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி யூனிட் 1ஓட அந்த ஷார்ட் நோட்ஸ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். என்னென்ன டாபிக் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கல்ல, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருந்ததுன்னா அத வச்சுட்டு என்னென்ன டாபிக் நம்ம போனோம், அதுல என்னென்ன டாபிக்னா அது என்ன கான்செப்ட் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிட் 1 அண்ட் 2 ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு 3 ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து பண்ணுங்க. ஓகே. முன்னாடி உள்ளத ஆட் பண்ணிட்டே வாங்க. நீங்க படிக்க அப்போ நீங்க லாஸ்டா வரும்போது எல்லாமே வந்துட்டு நெறைய டைம் வந்து ரிப்பீட்டடா அத ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் பார்க்கும்போது நெறைய டைம் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்ல அது ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ அது நெக்ஸ்ட் டே வரும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த டாபிக்னா இந்த டாபிக் தான். ஃபர்ஸ்ட் டே நீங்க ரிவைஸ் பண்ண எடுத்துக்கிற டைம விட அடுத்த டே எடுத்துக்கிற டைம் வந்து கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குயிக்கா பண்ற ஒரு எபிலிட்டி வந்துரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் ஷெட்யூல். ஓகே. 13, 14 வந்து நம்ம 13 அன்னைக்கு யூனிட் 6 வந்து பண்றோம். 7 வந்து 14 அண்ட் 15 நடக்குது. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் என்னைக்கலாம் அப்படின்னு நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. டெஸ்ட் என்னைக்கலாம்னு பார்த்துட்டு அந்தந்த டேட்டுக்கு நீங்க மெம்பர்ஷிப்ல போயிட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பாஸ்வேர்டும் வீடியோல இருக்கும். நீங்க அத பார்த்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து வெரி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். ஓகே. ஸோ 8th யூனிட் 8, 9, 10 அப்படி நமக்கு எல்லாமே வந்து 21ஓட நமக்கு ஓவரால் 10 யூனிட்ஸோட ரிவிஷன் அண்ட் எம்சிக்யூ எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மறுபடி நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து நம்ம அதே மாதிரி கம்ப்ளீட்டா கிளப் பண்ணி யூனிட் 1 to 5ஓட ஒரு ரிவிஷன் பார்க்குறோம். ஓகே. நெக்ஸ்ட் 24ம் 25ம் 6 to 10ஓட ஒரு எம்சிக்யூவும் ரிவிஷன் எல்லாமே நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. கம்ப்ளீட் சிலபஸ். ஓகே. அதோட ரிவிஷன் அஸ் வெல் அஸ் டெஸ்ட். ரிவிஷன் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். தென் வந்து டெஸ்ட் வந்து நமக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல வந்து அப்லோட் ஆகும். ஓகே. 26 அன்னைக்கு வந்து வெறும் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும்தான். ஓகே. கம்ப்ளீட் சிலபஸ்க்கான ரிவிஷன் டெஸ்ட் மெம்பர்ஸ்க்கு அப்லோட் ஆகும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 27 அன்னைக்கு நம்ம 100 எம்சிக்யூ எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட் சிலபஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ அன்னைக்கு நீங்க அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து நான் 100 எம்சிக்யூட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓவரால் இது வரைக்கும் நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஓகே. அது கேந்திர வித்யாலயா அந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸ், அப்புறமா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு நடக்கிற கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ், அப்புறமா அவங்களோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ், நம்ம அப்புறமா நெட் கேட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். எனிஹாவ் அதுல இருந்து நம்ம செலக்டிவான கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தரவாயிடும் எல்லா இதுவுமே. ஸோ வந்து நம்ம இப்போ படிக்கிறத விட எப்படி அதை எஃபிஷியண்டா குயிக்கா பண்றோம் அப்படிங்கிறது தான். அந்த கொஸ்டின் பார்த்ததுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அதில் ஆன்சர் பண்ற உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 11 வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டா எம்சிக்யூ எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம் அன்னைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ரிவிஷனும் இருக்கும். நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸா வந்து எதெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே. தென் வந்து 12 அன்னைக்கு தான் உங்களோட எக்ஸாம் டேட். ஸோ இந்த டேட் தான் உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ற ஒரு டேட் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிங்கிள் டேட்ல அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த 40 டேஸ் தான் அந்த சிங்கிள் டேயை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேயா மாத்த போற ஒரு டே. ஸோ இந்த 40 டேஸ் தான் வந்து நீங்க எஃபிஷியண்டா யூஸ் பண்ண போற டேங்கிறதுனால அதை ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பண்ணுங்க.
எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட தினம் தினம் பாசிட்டிவா திங்க் பண்ணி எஞ்சுக்கோங்க. எல்லா நெகட்டிவிட்டியும் ஓரம் வச்சிருங்க. உங்களுக்கு என்ன மாரி சிச்சுவேஷன்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு மாரி சிச்சுவேஷன்ஸ் லைஃப்ல இருக்கலாம். பல நெகட்டிவிட்டி நம்மள சுத்தி இருக்கலாம். என்ன இப்படிதான் பல வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா, இது பார்த்தா அப்படிங்கிற மாதிரி நம்மள டிமோட்டிவேட் பண்றவங்களும் இருக்கலாம். நீ கண்டிப்பா இந்த தடவ வந்து பாஸ் ஆவ அப்படிங்கிற நம்ம மேல ஹோப் வச்சிருக்கிற மெம்பர்ஸும் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ எல்லா விதமான உணர்வுகளையும் நம்ம தாங்கி தான் நம்ம இத வந்து படிக்கிறோம். ஸோ நான் அதுல வந்து நீங்க நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு, நம்ம பசங்க, நம்ம லைஃப், நம்ம ஃபியூச்சர்க்காக, நெக்ஸ்ட் ஒரு லெவல்க்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, ஹோப்ஃபுல்லா, பாசிட்டிவா நீங்க வந்து இத எடுத்து பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஜாப் உங்களுக்கு தான். நீங்க வந்து அச்சீவ் பண்ண போறீங்க. 2026ல நீங்க இந்த போஸ்டிங் எடுத்து ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா நீங்க எல்லார் முன்னாடியும் பெருமையா போற மாதிரி நெனச்சு பாருங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஓகே. ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க உங்க ஃபியூச்சரோட ஒரு பெஸ்ட்டுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இத ஒரு நல்ல மோட்டிவேஷனா எடுத்து நீங்க எல்லாருமே வந்து நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபியூச்சர் டீச்சர்ஸ். தேங்க் யூ எவ்ரிஒன்.